வழக்கினுடைய தீர்ப்பு தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தீர்ப்புக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. தீர்ப்புக்காக வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் அந்த வழக்கினுடைய தேதி விவரங்கள் தெரிய வந்த பிறகுதான் இருவருக்கும் ஜாமீன் கிடைக்குமா என்பது தெரிய வரும். ஆனால் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்பாக வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் காவல்துறையை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் மிக தெளிவாக இது போன்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம் 41 உயிர்கள் பலி போன பிறகும் கூட அந்த இடத்திற்கு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வரவில்லை, குறிப்பாக பொறுப்பாளர்கள் வரவில்லை. ஒரு பொறுப்பான கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு இது அழகா? விசாரணை ஆணையம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றது. சம்பவம் நடந்த பிறகும் இவர்கள் அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டார்கள். இதுவரை அவர்கள் எந்த விதமான தகவலும் சொல்லவில்லை. தொடர்ந்து தலைமறைவாக இருக்கின்றார்கள். இதெல்லாம் சரியானதா, ஏற்புடையதா என்ற கேள்வியினை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் எழுப்பியிருக்கின்றார். அதே நேரம் தடியடி நடத்தப்பட்டதாகவும் முன்னெச்சரிக்கையின்றி தடியடி நடத்தப்பட்டதாகவும் காவல்துறையினருடைய தவறு, அதாவது காவல்துறையினர் கூட்டத்தை முறையாக கையாளாததன் காரணமாக மட்டும்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். 2 தரப்பு வாதங்களையும் கேட்டிருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் வழக்கை தீர்ப்புக்காக ஒத்திவைத்திருக்கின்றார்.